நம்மை கம்பீரித்து களிகூற செய்யும் இந்த விசேஷமான உயிர்த்தெழுதலின் நன்னாளில் தேவன் நமக்கு தரும் செய்தியை பார்க்கலாங்க. லூக்கா 24:2. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாயிற்று என்றும், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றும், கிறிஸ்துவே நம்முடைய கண்மலை என்றும், கல்லுகளை பற்றி அநேக காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது, போதிக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது. இன்றும் 3 வகையான கற்களை நாம் பார்க்கலாம். இந்த கற்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் தான் என்னென்ன, எந்த விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும் என்பதையும் பார்க்கலாங்க. முதலாவதாக தள்ளப்பட்ட கல். அந்த கல்லை கர்த்தரே தள்ளுகிறார். நம்முடைய பிரச்சனையின் மற்ற காரியங்களை தேவனே நமக்காக இறங்கி தள்ளி போடுகிறார். இரண்டாவதாக எடுத்து போடப்பட்ட கல், அதாவது நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரத்தக்கதாக நாம் நம்ம கையாலே எடுத்து போட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அது நமக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாக இருக்கிறது. மூன்றாவதாக நாமே தேடி சென்று தெரிந்தெடுக்க வேண்டிய கல். அந்த கல் ஆயத்தப்பட்ட கல், அந்த கல் அசட்டை பண்ணப்பட்ட கல். ஆனால் நம் கையில் அது வரும்போது தேவ கிருபையினாலே சத்துருக்களை மடங்கடிக்கும் கல், ராஜ்யங்களின் ஆளுகையை நமக்கு கொண்டு வரும் கல். இந்த 3 வகையான கற்களையும் நம்ம பார்க்கலாம். இது நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் தான் என்னென்ன என்று பார்க்கலாங்க. இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு தரும்போது மெய் சிலிர்த்து போனேன். அபிஷேகத்தால் உணர்வதையும் பார்த்தேன். கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. இவ்வளவு ஆழமான செய்திகளை கற்களின் மூலமாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று. தயவு செய்து இதன் முழு செய்தி அம்புக்குறியோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதை கேட்டு பார்த்து ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்தியவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நன்னாளில் உங்களை வாழ்த்தும் ஜீசஸ் விஷன். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் இந்த நாளில் எனக்காக மரிக்காவிட்டால் நான் ஒரேடியா மரித்து போயிருந்திருப்பேன். எனக்காக மரித்து உயிர் தெழுந்த இந்த நாளுக்காக கோடி நன்றிகளையா. நீர் எனக்கு கற்றுத்தரும் பாடங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரயோஜனமாய் நான் இருக்கத்தக்கதாக, அநேகரை உம்மிடத்தில் கொண்டு வரத்தக்கதாக என்னையும் எடுத்து பயன்படுத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.